இன்னைக்கு நம்ம பாக்யலட்சுமி சீரியல்ல ஒரு சோகமான காட்சிங்க. பாக்யா விடை பெறுறாங்க. ஐயோ! பாக்யா இல்லைங்க. சாரி, சாரி, சாரி. பார்த்தீங்களா, நீங்களே அப்படியே டென்ஷன் ஆயிட்டீங்க. சும்மா தான் சொன்னேன். ராதிகா தான் விடை பெறுறாங்க. அதாவது அ எல்லாரையும் வந்து பார்க்குறாங்க இல்லையா, அவங்க வீட்ல. கோபி கூப்பிட்டு வராரு பார்த்தீங்களா, அப்போ எல்லாரையும் வந்து பார்க்குறாங்க. அவங்களுடைய ஆதங்கங்கள், அவங்களுடைய மன கஷ்டங்கள், அவங்க வாழ்ந்த சந்தோஷமான காலங்கள் எல்லாமே வந்து ஈஸ்வரி கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரிக்கு வந்து தாங்க முடியல. அவங்க தேம்பி தேம்பி அழுவுறாங்க. ஆ என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க அவங்களோட நிலைப்பாட இப்ப தான் புரிஞ்சுக்கிறாங்க. யாரு? ஈஸ்வரி. தான் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம மகனுக்கு, நம்ம நெறைய தப்பு பண்ணியிருக்கோம் அப்டின்றத சொல்லுவாங்க. யார்கிட்ட? பாக்கியா கிட்ட. நம்ம ராதிகா வெளிய கெளம்புனதுக்கப்புறம், ஒரு 2 கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு இப்ப தான் தெரியுதாம், தன்னோட மகனுக்கு நான் நெறைய துரோகம் பண்ணிட்டேன் அப்டின்ட்டு. அதாவது அந்த என் மகன் எனக்கு தான் அப்டின்ற அந்த இது இருக்கு இல்லையா? அந்த அந்த நிலைப்பாட நான் விட்டு குடுத்துருக்கணும். நான் அத விட்டு குடுக்கல. நான் அந்த பொசிஷன்லருந்து நான் இறங்கல பாக்கியா. அதுதான் என் பையனுக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லி அத புலம்புவாங்க. ஸோ அத அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களோட நிலைப்பாட புரிஞ்சுகிட்டு, ராதிகாக்கு போய் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வருவாங்க. ராதிகா என்னன்னு கேட்கும்போது, "நீ பிரிச்சு பாரு" அப்படின்னோனே, அவங்களுக்கு வந்து ஒரு சாரி கிஃப்ட்டா குடுப்பாங்க. "நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்" அப்படின்ட்டு. அப்ப ராதிகா உடனே கால்ல விழுந்து, "என்ன நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் நல்லா வாழணும், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி, தயவுசெய்து என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விடுங்கன்னோனே, அவங்க "நீ நல்லா இருப்ப. நீ உன் மனசுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. நெறைய தப்புகள் நான் பண்ணியிருக்கேன்றத நான் இன்னைக்கு இந்த செகண்ட் நான் உணர்ந்துட்டேன்னு" சொல்லி ஈஸ்வரி சொல்லுவாங்க. அப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம பாக்யலட்சுமிக்கு வேற வேலை என்ன, முறுக்கு எடுத்து பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும். அவங்க பேசுவாங்க, இவங்க இந்த அம்மா வந்து ஒவ்வொரு முறுக்கா டப்பாக்குள்ள எடுத்து வைப்பாங்க. ஏங்க இப்படியாங்க எடுத்து வைப்போம்? ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பேக்கிங் பண்ணி குடுக்கணும், கட கட கடன்னு பண்ணுவோம்ல. அவங்க ஏதோ இப்படியே பூனா பூனான்ட்டு இப்படி ஒரு முறுக்கு டப்பால தூக்கி முறுக்க அடுக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளிய கிளம்பும்போது அந்த பேக்ல வந்து ராதிகா, உங்களுக்கு புடிச்ச முறுக்கு நான் செஞ்சிருக்கேன். எப்படின்னே தெரியலங்க. அவங்க சாப்ட்டுருப்பாங்க, அவங்க வந்திருப்பாங்க, கேப் வந்துருச்சு. அந்த கேப்ல முறுக்கு பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஆளு. செம்ம செஃப்லாம் தோத்து போயிட்டாங்கங்க. அந்த மாரியான செஃப் பாக்யலட்சுமி. சரிங்களா? அப்புறம் அங்கருந்து பாக்யா வந்து கிஃப்ட் குடுத்து ஐ மீன் அந்த முறுக்கு குடுத்ததுக்கப்புறம் ராதிகா விடை பெறும்போது அவங்க அப்பாவ பார்க்குறாங்க, அந்த ஃபோட்டோல. அந்த மனுஷன் பாவம் ஃபோட்டோல ஏறுனதுக்கப்புறம் அந்த மனுஷன அவ்ளோ பேரும் தாங்குறாய்ங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த மனுஷன் காட்டு காட்டு கத்துவாரு. ஒரு பயலும் அத மதிக்க மாட்டாங்க பாக்யாவ தவிர்த்து. இப்ப இவங்க வந்து யாரு? ராதிகா வந்து அவங்க அப்பா கிட்ட ஐ மீன் கோபியோட அப்பா கிட்ட ஃபோட்டோவ பார்த்து, என்ன நீங்க ஒரு ஆள் தான் மதிச்சீங்க. வேற யாரும் மதிக்கல பாக்கியாக்கு அடுத்து. எனக்கு நீங்க மதிச்சு என் வீட்ல வந்து ஸ்டே பண்ணி எங்கள பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த நேரங்கள்லாம். அ அது மாதிரி என் லைஃப் கன்டின்யூ ஆயிருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அழுவாங்க ஃபோட்டோவ பார்த்து. அ ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? அவர் தான் இறந்து போயிடுறாரு இல்லையா? ஸோ அதுக்கு மேல அதில டாபிக் அங்க நிக்கல, ஒண்ணும் இல்ல. ஸோ அவங்க விடை பெற்றுறாங்க. கேப் வந்துருச்சு. பாக்யலட்சுமி வீட்ட விட்டு ராதிகா எஸ் பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே எல்லாருமே தன்னுடைய நிலைப்பாட அறிஞ்சு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வரும்போது கோபி அவங்க அம்மாவ ஒரு ட்விஸ்ட் பண்றாரு. டர்ன் பண்ணி, "எல்லாமே உங்கனால தான்" அப்படின்னு சொல்லாம மறுபடியும் சொல்றாருங்க. "ராதிகா வந்தா, 2 தடவ என் லைஃப்ல வந்தா, 2 வாட்டி நீங்க தான் என்ன அவள வேணான்னு அனுப்பிச்சு விட்டீங்க. நீங்க இது எதுக்காக பண்ணீங்க? ஏன் பண்ணீங்கன்னு நான் கேட்கல. ஆனா செஞ்சது சரியான்னு நீங்க பார்த்துக்கோங்க" சொல்லிட்டு அவரு போயிருவாரு. அப்ப ஈஸ்வரி பார்த்துட்டு பாக்யா கிட்ட அப்படியே உட்காந்து பேசுவாங்க. அப்ப பாக்யா வந்து சொல்லுவாங்க, "நீங்க ஒண்ணும் வொரி பண்ணாதீங்க அத்த. இதெல்லாம் மனசுல நெனச்சுக்கிடாதீங்க. எல்லாம் சரியா போயிரும்னோனே." அப்ப அந்த ரியலைசேஷன் கெடைக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன் பாக்யா. இவ்ளோ நாள் வந்து என் பையன் எனக்கு மட்டும் தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா உன் கல்யாணத்தோடயும் அவன் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலும், அவனுக்கு நான் சப்போர்ட்டிவா இருந்திருக்கேனே தவிர்த்து, உனக்கு நான் சப்போர்ட்டிவா இல்ல. தப்பு எங்க இருந்தாலுமே அவன்கிட்ட வந்து தப்பு அவன் பண்ணியிருந்தாலுமே அவனுக்கு தான் நான் சப்போர்ட்டிவா இருந்திருக்கேன். அத நான் தட்டி கேட்டிருந்தேன்னா, அன்னைக்கே அவன் சரியா இருந்திருப்பான். நான் இப்ப ரியலைஸ் பண்றேன். அதேமாரி ராதிகா கூட வாழும்போதும், அவன் எங்க என்ன விட்டு போயிருவானோன்ற பயத்திலேயே வந்து அவன புடிச்சு புடிச்சு வச்சிருந்தேன். இப்படி அவங்களுடைய மன குமுறல்கள வந்து பாக்யா கூட பேசுவாங்க. அதான் கேட்குறேன். ஏம்மா இப்ப தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சுதா? 2 கல்யாணம் பண்ணி, இவ்வளோ பிள்ள பெத்து, அதுக்கப்புறம் தான் இப்போ உனக்கு கண்ணு தெரிது. உன் பேரன் பேத்திகள்லாம் வந்து அடுத்த வ வ செட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்ப தான் உனக்கு கண்ணு தெரியுதுன்னும்போது, எனக்கே நெஞ்சு பதறுதுங்க. சரி ரைட்டு. சரி இந்த இடத்துல அத முடிச்சிடுறாங்க. அடுத்து மறுநாள் காலையில அவங்க அப்பா, அம்மா, பாட்டி எல்லாம் பார்க்க வரும்போது,
ஒரு தற்செயலா ஒரு பெரிய டமால்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. நீங்க டென்ஷன் ஆயிருவீங்க நீங்க கேட்டீங்கன்னா. ராதிகாவ புதுசா ஒரு ஹோட்டல் திறக்க போறாங்களாம். ஐ மீன் சாரி பாக்கியா ஒரு ஹோட்டல் திறக்க போறாங்களாம் புதுசா. அந்த ஹோட்டலுக்கு பேப்பர்ல ஆட் குடுத்துட்டாங்களாம் நேத்தே. இது இன்னைக்கு வந்துருமா? ஸோ இந்த மாரி ஒரு சினாரியோ போயிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, பாக்யலட்சுமி புதுசா ஒரு ஹோட்டல் திறக்குறாங்க. அப்போ பாக்யலட்சுமியினுடைய கன்டினியூஷன் வந்து இட்ஸ் a வெரி லாங் ப்ராசஸ். அதனால பாக்யலட்சுமி சீரியல் பார்க்குறவங்க டெஃபினட்டா வொரி பண்ணாதீங்க. இது இன்னும் 2, 3 வருஷம் ஓடும். ஸோ ஓகேங்க. இதுக்கு மேல இதுல ஒண்ணும் இல்ல. அண்ட் அதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம யாரு? பாக்யாவோட பொண்ணு. அவளும், அவங்க லவ்வரும் சிலது விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் பார்த்து பேசும்போது, அவன் அந்த லவ்வர் கேட்கறான். பாக்கியலட்சுமி டாட்டர் கிட்ட. இந்த மாரி உங்க வீட்ல லவ்வுக்கு வந்து உங்க பாட்டி இடம் குடுக்காத போது, எனக்கும் அதே பிரச்சனை தானே வரும் அப்டின்னோனே, அந்த அம்மா ஏதோ கன்வின்ஸ் பண்ணுது. எனக்கு அது சுத்தமா அது செட் ஆகல அந்த ஃப்ரேம்குள்ளேயே. அது அப்படிலாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது. பார்க்கலான்னு சொல்லியிருந்திருக்கலாமே தவிர்த்து, இல்ல கன்வின்ஸ் ஆயிருவாங்கன்னு சொல்றது வந்து இட்ஸ் நோவேர் டூ கோ. அந்த இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய அடி வாங்கி அவங்க அப்பாவே ஒரு வாரமா மூலையில உட்காந்துருக்கும்போது, பொண்ணெல்லாம் ஏமாத்துறோம் பாட்டிக்கு அப்படின்னும்போது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மக்களே, திஸ் இஸ் கேகேஎஸ் கான்டென்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நெறையா வரும். அண்ட் ப்ளீஸ் டூ விசிட் அகைன். எல்லாரும் திரும்ப வந்து பாருங்க. நான் டெய்லி வீடியோஸ் போடுறேன். தேங்க் யூ ஸோ மச்.